சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ மீனா. ஹலோ மீனா, லைன்ல இருக்கியா? சொல்லு. உலகத்திலயும் நம்ம ஊர்லயும் என்ன நடக்குதுன்னு தெரியாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, அது உண்மையா இல்லையான்னு கேக்குறதுக்கு தான் போன் பண்ண. ஏன் மீனா, உனக்கு காசு பணம் ஏதாச்சும் வேணும்னா என்ன கேட்டிருக்கலாம்ல? போயும் போயும் பணத்துக்காக ஒரு சின்ன பொண்ணு வித்துட்டியாமே, அப்படியா? டேய், வாய் அடக்கி பேசு. இல்ல என் வாய அடக்கலாம், ஊர் வாய அடக்க முடியுமா? என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட? ஓ, யோசிக்கிறியோ? இப்ப நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? அங்க ஒரு பொண்ணு காணாம போச்சுங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிற, அப்படிதானே? இங்க ஒரு பொண்ணு காணாம போன விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல மீனா, நம்ம ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. ஒரு பொண்ணு நீ வித்துட்டேன்னு தெரிஞ்சதும் ஊர்க்காரங்க என்ன பண்ணுவாங்க நீ யோசிச்சு பாத்தியா? உன் வீட்டு முன்னாடி ஒண்ணு கூடி உன் வீட்டு ஆளுங்க கிட்ட கிடைக்காத நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா, ஏன் கணக்குப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வீட்டையும் வீட்டு ஆளுங்களையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அடிச்சு நொறுக்க போறாங்க. ஏய் இரு, ஏன் கத்துற? இப்ப நீ கத்துற இடத்துல இல்ல, கெஞ்சுற இடத்துல இருக்க. எவ்வளவு நடந்தும் உன் திமிரு அடங்கல, கூடிய சீக்கிரம் அடங்கும். வேதநாயகி, நல்லா கேட்டுக்கோ. என்ன ஆனாலும் சரி, அந்த தொலைஞ்சு போன பொண்ணோட சேர்த்து நான் கூட்டிட்டு வந்த பொண்ணுங்களையும் பத்திரமா மீட்டு நம்ம ஊருக்கு நான் திரும்ப கூட்டிட்டு வருவேன். என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகாமலும் நான் பாத்துப்பேன். அதுக்கு உனக்கு அந்த பொண்ணு கிடைக்கணுமேமா. கிடைப்பா. அவ எங்க இருந்தாலும் நான் அவளை போய் தேடி கண்டுபிடிப்பேன். பார்க்க தானே போறேன். அந்த பொண்ணு உனக்கு கிடைச்சு நீ உன் பெருமையையும் குடும்பத்து பெருமையும் காப்பாத்த போறியா, இல்ல அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டு உன் குடும்பத்தோட அடி வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓட போறியான்னு நானும் பார்க்க தாண்டி போறேன். இங்க நடந்த விஷயம் வேதநாயகிக்கு எப்படி தெரிஞ்சது? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றா. அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை இது வேதநாயகியோட வேலையா இருக்குமோ? ஐயா, அந்த வேன் எந்த பக்கமா போச்சு? மா, அந்த வேன் ரைட் சைடுல தாமா போச்சு. சொல்லுங்க, யாரு? மேடம், நான் மீனா டீச்சர் பேசுறேன். போனை கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறீங்களா? மேடம், ஸ்கூல்ல ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்ததுல மேடம், அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்த மீனா டீச்சர் பேசுறாங்க. சொல்லுங்க மேடம். மேடம், இப்போ ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு போட்டோ கொடுத்தல்ல? ஆமா. அந்த பொண்ண மினி வேன்ல கடத்திட்டு போயிருக்காங்க மேடம். மினி வேன்ல கடத்துனாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் மேடம் இந்த ஸ்கூலோட வாட்ச்மேன் சொன்னாரு. அந்த பொண்ணு காணாம போன சமயத்துல ஒரு மினி வேன் மட்டும் வாட்ச்மேன் நிறுத்த சொல்லியும் நிறுத்தாம போயிருக்கு. அந்த வேன் பின்னாடி ஒரு சிங்கத்தோட படம் வரைஞ்சிருக்கான். அப்படியா? அந்த வேனோட நம்பரை பார்த்தாராமா? இல்ல மேடம், நம்பர் எல்லாம் பார்க்கலையா. அவரு இந்த டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. சரி, நான் பாத்துக்கிறேன். டிரைவர், கொஞ்சம் வேகமா போங்க. ஓகே மேடம். இப்பெல்லாம் இப்படிதாங்க, நாட்டுல நிறைய குழந்தைங்க காணாம போயிட்டு இருக்காங்க. வயசு பிள்ளைங்களை வெளியில அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. ஏதோ இந்த ஊர்க்காரங்களை நம்பி அனுப்பியிருந்தா பரவாயில்ல. அந்த டீச்சர் யாரு என்னன்னே தெரியல. இந்த ஊருக்கு வந்தாங்க, இந்த வீட்டு பையனை கல்யாணம் பண்ணாங்க. அதுக்காக அவங்க இந்த ஊர்க்காரங்களா ஆயிடுவாங்களா? என்னதான் இருந்தாலும் அவங்க வேற ஊர்க்காரவங்க. அவங்க கூட்டிட்டு போன பொண்ணு காணாம போனாங்களா, இல்ல சோசியல் மீடியால சொல்ற மாதிரி வித்துட்டாங்களா? ஏதாச்சுன்னு தெரியலையே, பார்த்து பார்த்து வளர்த்தனே, இப்படி பண்ணிட்டாங்களே. அழாதீங்க, தைரியமா இருங்க. உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. பசங்க ஏதாவது வழி தவறி போயிருப்பாங்க, கண்டிப்பா கிடைச்சிருவாங்கம்மா. டவுன்ல ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க
பாதுகாப்பு இல்லாம அப்படிலாம் இருக்க மாட்டாங்கம்மா. எப்படியும் உங்க பிள்ளைங்க கிடைச்சிருவாங்க. என் பொண்ணுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்குதுங்க ஐயா. அவளுக்கு பிடிக்காத இடத்துல இருந்தா அவளால மூச்சு விட முடியாது ஐயா. மருந்து மாத்திரை இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஐயோ அம்மா அழாதீங்கம்மா. நான் தான் உங்க பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, என்ன நம்பி தானே உங்க பிள்ளைய நீங்க அனுப்பி வச்சீங்க. உங்க பிள்ளைய மீனா எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ரேவதி, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வந்து கொடு. ஐயா, எங்களுக்கு எதுவும் வேணாங்க ஐயா. எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ராம், என்ன ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி விசாரிப்பா. சரிப்பா. அழாதீங்க, தைரியமா இருங்க. முடியல ஐயா. இவ்வளவு பிரச்சனை ஆச்சு. மீனா எப்படி சமாளிச்சுட்டு நம்பர் ரீச் ஆகலப்பா. ஏய், திரும்பவும் கால் பண்ணி பாருப்பா. The mobile number you have dialed is currently not reachable. Try again later. அபசகுணமா பேசாதீங்க. தயவு செஞ்சு நீங்க பயப்படாதீங்க. கிடைக்கும்னு நம்புங்க. ஒன்னும் ஆகாது. தைரியமா இருங்க. சொல்லுங்க மேடம். அங்க நிலவரம் எப்படி இருக்கு? ஊர் மக்களும் நாங்களும் செம்ம ஃப்ளோல போயிட்டு இருக்கோம் மேடம். ஆனா சிதம்பரம் கண்ணு மொழி பிதுங்குது. ஆனா அந்த சத்தியமூர்த்தி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு மேடம். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் முத அடி வாங்க போறாரு மேடம். அவசரப்படாதீங்க. உடனே அவங்க மேல கைய வைக்க கூடாது. அவங்க மேல தப்பு இருக்குன்னு அவங்கள நம்ப வைக்கணும். சத்தியமூர்த்தி சிதம்பரத்துக்குள்ள சண்டை வரணும். அந்த குடும்பம் பிரியணும். அப்புறம் அந்த சிதம்பரம் அந்த ஸ்கூலோட ட்ரஸ்டியா இருக்காருல்ல, அந்த பதவியில இருந்து அவராவே விலகணும்.